இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானது அவனுக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனா அவன் ரட்சிக்கப்படலைன்னா, அவன் ரட்சிப்பு அடையலைன்னா, அவன் இந்த பூமியில வாழ்ந்து அவன் 100 வயசு வாழ்ந்து மாடி மேல மாடி கட்டி வண்டியும் வாகனமும் வச்சு அவன் ஒவ்வொன்னு வாழ்ந்தாலும் அவன் ஒரு மிருகத்துக்கு ஒப்பானதான் வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை. நாம ஏழையா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம், தள்ளுப்பட்டவளா இருக்கலாம், எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், நான் பிரபல்யமற்றவனா இருக்கலாம். ஆனா இயேசு என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாங்க, என்னுடைய அக்கிரமத்தெல்லாம் அவருடைய ரத்தம் கழுவிடுச்சு, நான் அவருடைய மகன், நான் அவருடைய மக, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அந்த ரட்சிப்பு இருக்கே இந்த பூமியில, அதுதான் விலையேறப்பட்டது. அது இந்த பூமியில இருக்கிற எல்லா தங்கமும் எல்லா வைரமும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் அந்த ரட்சிப்புக்கு ஒருபோதும் ஈடாக்க முடியாது. அந்த ரட்சிப்பு அது சாதாரணமாய் கிடைக்கல. அந்த ரட்சிப்பு அது சிலுவையிலே குருநாதர் தன்னுடைய ஜீவனை விட்டது நிமித்தம், தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டது நிமித்தம், காரி திப்பப்பட்டது நிமித்தம் கிடைத்ததுதான் அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவன் ஒருத்தி தன் வாழ்நாளெல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பான். ஒரு மனுஷனிடத்திலே வெளியேறப்பட்ட அந்த வைரம் இருக்கு என்றால் அதை பார்த்து பாதுகாத்துக்குள்ள ஜாக்கிரதையா இருப்பான். அவன் ஜாக்கிரதையா இருப்பான். இதே மாதிரிதான் ரட்சிப்பு. இவ்வளவு பிரதான ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானா நமக்கு வரப்போற தண்டனை அது மகா கொடியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்ட வார்த்தையில் நம்முடைய மனதில் வைத்துக்கணும். நாம் பெற்ற ரட்சிப்பை அநேகர் இழந்துட்டாங்க, ரட்சிப்பை அற்பமா எண்ணிட்டாங்க, அவங்க வெளியேறப்பட்ட அந்த மகத்துவத்தை இழந்துட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கையில சம்பவிச்சிருக்குது. அதனாலதான் நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, பெரிய ரட்சிப்பை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ள. உள்ளத்துல வெளியேறப்பட்ட ஒரு வைரக்கல் இருக்குன்னா அதை ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கும் போது அந்த கற்களை, அந்த வைரத்தை குறித்து கவலை இல்லாம, அதை குறித்து அக்கறை இல்லாம, அதை இங்க வச்சுட்டு அங்க போறதும் இங்க போறதும் அப்படி இருந்தா அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய காரியம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் பெற்ற வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற அந்த ஆபத்து அவ்வளவு பெரியது சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை சோதித்து நான் பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன்னா, என்னுடைய ரட்சிப்பை பத்திரமா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்மை சோதித்து அறிவது நல்லது. ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம். அங்கே 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் மைக்கில் வாசிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 59:2-3 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபெற்றிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீங்க தியானிக்கலாம். இந்த வசனத்தினுடைய வீடுகளுக்கு சென்று உங்களுடைய இந்த வசனத்தை 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனத்தை தியானிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த வார்த்தை அந்த நாளில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்படுகிறது.
தேவன் மனிதரை பார்த்து சொல்றது என்னக்கா, உங்க அக்கிரமம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுப்புற ஒரு பிரிவை உண்டாக்கி இருக்கு. தேவன் மனுகுலத்தை சிருஷ்டிக்கப்படும் போது மனுஷனோடு கூட அவர் உலாவி மனுஷனோடு பேசி மனுஷனோடு ஐக்கியப்படும் முடியுதான் மனுஷனை சிருஷ்டித்தாங்க. ஆனா அது என்ன ஆனது என்றால், அவருடைய கீழ்ப்படியாமையினுடைய பாவம் தேவனுக்கும் அதாவது மனிதருக்கும் நடுப்பிலே ஒரு பிரிவினை வந்து விட்டது. பிரிவினை வந்து இப்பொழுது தேவன் யாரோ மனிதன் யாரோ என்று சொல்லி அவள் வெவ்வேறாய் போயிட்டார்கள். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் மாறுகிற தேவன் அல்ல. ஆனா மனுஷனோ இவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அங்கே நடுப்பே ஒரு நடுச்சுவர் உருவாக்கப்பட்டாச்சு. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் மனுஷன் தேவனுக்கும் அதாவது தனக்கும் நடுப்பே ஒரு நடுச்சுவர் வைக்கப்பட்டாச்சு. அது எதுன்னா நம்முடைய பாவம். நம்முடைய பாவம் தான் இப்பொழுது தேவனை காணக்கூடாதபடிக்கு, அவருடைய சத்தத்தை நான் கேட்கக்கூடாதபடிக்கு, அவருடைய முக பிரசனத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறதா எதுன்னு சொன்னா என்னுடைய பாவம். என்னுடைய பாவம் தான் நான் அவரை தரிசிக்க கூடாமலும் அவருடைய சத்தத்தை நான் கேட்கக்கூடாமலும் என்னுடைய சத்தத்தை அவர் கேட்க கூடாமலும் ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. இதை தான் நான் பார்த்தோம், ரட்சிப்பு என்றதை பார்த்தோம். இது எங்கே நடந்தது என்றால் சிலுவையிலே நடந்தது. அந்த ரட்சிப்பு அங்கே இரு தரத்தாருக்கு நடுப்பெற ஒரு சுவர் இருந்தது அல்லவா? அந்த சுவர் கல்வாரி சிலுவையிலே அந்த சுவர் உடைக்கப்பட்டது. அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டானது. அது சாதாரணப்பட்டதல்ல, இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் எல்லாமும் அந்த சுவர் தகர்க்கப்பட்டு இப்போ தேவனோடு கூட எனக்கு ஒரு உறவு வந்திருக்காரு. இதைதான் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசுவானவர் செஞ்சாங்க. இதை எபேசியர்ல பார்க்கிறோம். பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து, எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து கூட திருப்பிக் கொள்ளும். அதுல எல்லா வசனம் வாசிக்க வேண்டாம். அதுல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் 16 வரைக்கும் கூட வாசிக்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி 16 வாசிங்க. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்க பாக்குறோம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு நடுச்சுவர் உண்டானது. எங்கே உண்டானதுன்னா அது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது. மனுஷன் கபடுக்காரனாய் மாறிவிட்டான். அவனுடைய இருதயம் பெருமையாய் மாறிவிட்டது. தேவனுடைய கீழ்ப்படியாமல் போய்விட்டான். தன்னுடைய சுய சித்தம் நிறைந்தவனாய் மாறிவிட்டான். தன்னுடைய விருப்பத்தின்படி நிச்சயத்தின்படி செய்ய ஆரம்பித்து விட்டான். தன்னுடைய மனைவி மேலையும் தன்னுடைய புருஷன் மேலையும் கையை நீட்ட ஆரம்பித்து விட்டான். தான் உண்டாக்கின தேவனையும் அவன் குற்றஞ்சாட்ட ஆரம்பித்து விட்டான். அந்த நாட்களில் பூமியில வேற யாரும் இல்லை, அவன் மனைவி மட்டும்தான் இருந்தால். அதனால மனைவிடத்துல குற்றஞ்சாட்டினான். ஒருவேளை அந்த நாட்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாருன்னா அத்தனை பேரும் தப்பு என்று சொல்லி அந்த ஆதாம் கையை நீட்டி இருப்பான். ஆனா அப்பொழுது இருந்த ஒரே நபர் தம் மனைவி. இன்னொரு நபர் யாருன்னா யார்? தேவர். அதனால இந்த 2 நபர் மேலேயும் தான் அவன் கையை நீட்டினான்.
நீ கொடுத்த மனைவி, நான் சும்மா கடந்திருப்பேன், நீங்க தான் இவ்வளவு கொடுத்தீங்க, இவ்வளவுதான் நான் செஞ்சேன், ஆக மொத்தத்துல நான் அதையும் பாவம் செய்யல சொல்லி என்ன நடந்தது என்றால், தேவனுக்கும் இந்த ஆதாமுக்கும் நடுப்பிலே ஒரு சுவர் உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் என்னை நியாயப்படுத்துவேனோ, எப்பெல்லாம் என்னை நியாயப்படுத்துவேனோ, அப்பொழுது தேவனுக்கும் எனக்கும் ஒரு நடுச்சுவர் உண்டாகிவிடும். எப்பெல்லாம் உங்களை தாழ்த்துவீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களை உய்த்து உணர்ந்து ஆராய்ந்து, ஆமா ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆமா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், அருமையானவர்களே செஞ்சுட்டா தேவனுக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்கும். தேவனோடு நான் நடக்க முடியும், தேவனோடு உறவாட முடியும், நான் சொல்வது அவர் கேட்க முடியும், அவர் சொல்வதை நான் கேட்க முடியும். இந்த எவ்வளவு அருமையான பொன்னான வாழ்க்கை இந்த பூமியிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்ல நீங்க இயேசுவோடு நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அதாவது தேவனோடு நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். இங்க ஏழையா இருக்கலாம், படிப்பறிவற்றவர்களா இருக்கலாம், எல்லாரும் மாதிரி எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லாம இருக்கலாம், எனக்கு ஞாபகசக்தி இல்லாம இருக்கலாம், என்னுடைய பின்னணி குடும்ப பின்னணி மோசமானதா இருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாய், தள்ளுப்பட்டவனாய், இல்லாதவனாய், இழிவானவனாய், அற்பமானவனாய் இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தேவனோடு நீங்களும் நானும் நடக்கிற வாழ்க்கை இருக்க, என்ன ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமி நாட்களாம் இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நடந்து போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் போகுது, இங்க இருந்து அந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நடந்து போது, சிங்கத்துக்கு முன்னாடி நீங்க நடந்து போறீங்க, எல்லாருடைய கண்ணும் எப்படி இருக்கும்? ஏ அப்பா, சிங்கம் இவளுக்கு துணையா இருக்குப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. சாதாரணமா இந்த நாட்டுடைய முதல் மந்திரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் ஐயா. அவரோடு கூட நீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எவ்வளவு கௌரவம், எவ்வளவு அந்தஸ்து உங்களுக்கு. ஸ்டாலின் ஐயா இவளுக்கு தெரியுமா, ஓ ஸ்டாலின் ஐயா இவனுக்கு தெரியுமா, அந்த ஊரு உலகம் எவ்வளவு ஆச்சரியப்படும். இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் பூமியில் இருக்க எல்லா மனுஷருக்கும் நாசிலே சுவாசத்தை வைத்திருக்கிறவரோடு கூட நீங்க நடந்து போனீங்கன்னா, அவரோடு கூட ஐக்கியப்பட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு கனமான ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடாதபடிக்கு, அவரோட ஐக்கியப்படக்கூடாதபடி எது தெரியுமா? என்னுடைய பாவமே, என்னுடைய அக்கிரமம் தான். அதான் சொல்றேன். ஏன்னா வாசிக்கிறோம் மறுபடியும் அந்த ஏசாயா 59 திருப்பிக் கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குறது? பிரிவினை உண்டாக்குறது. அந்த மகாராஜாவோடு கூட நடக்க கூடாதபடி, அந்த மகாராஜாவோடு கூட உறவு கொள்ளக்கூடாதபடிக்கு, அவரோடு நடக்க கூடாதபடி எது தடை தெரியுமா? எனக்கு பணம் இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், ஊர்ல ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா அக்கிரமம் இருக்குமானா, இந்த வாழ்க்கையில அக்கிரமம் இருக்குமானால் அவருக்கும் எனக்கும் என்ன இல்லை? உறவு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்ல என்னுடைய அக்கிரமம் தான் அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடாதபடிக்கு, அவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடாதபடிக்கு எது தடனா? என்னுடைய அக்கிரமம். நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அந்த மகாபிரதான தேவன் எப்பொழுதெல்லாம் நான் கூப்பிடுறேன் அப்பா அன்னு கூப்பிடுறேன், உடனே அவர் கேட்கணும், மகனே மகளே இதை செய்யாத, உன்னோட மூட்டி சரியில்லை, உன் பார்வை இப்ப சரியில்லை, உன் சிந்தை சரியில்லை, உன் இருதயத்துல இப்போ வைராக்கியம் இருக்கிறது, உன் இருதயத்துல இப்போ கசப்பு இருக்கிறது, நீ இப்ப கவலைப்பட்டு இருக்கிற, இப்ப பயப்படுற,
நீ அதைரியப்படுற, வரப்போற காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிற. நான் இல்லையா? என்னை ஏன் அவமதிக்கிற? என்னுடைய பெயருக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்றியே சொல்லி அவர் வருத்தப்படுவார். நம்முடைய தேவன் அண்ட சராசரத்தையும் ஆளு செய்கிற கர்த்தர், அவர் வானத்தையும் பூமியையும் ஆளுகிற கர்த்தர் அவர். ஆகையினால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் என்ன சொன்னாக்கா, தேவனோடு நடந்து தேவனோடு உறவாடி அவரோடு கூட சம்பாஷித்து அவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, கல்வாரி சிலுவையில இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு கிடைத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இது நம்முடைய நற்கிரியினால் அல்ல. பணக்காரன், கோடீஸ்வரன், குபேந்திரன் அவன் தேவனை பார்த்து அப்பா என்று அவனை அழைக்க முடியாது. நீங்களும் நானும் அப்பா என்று அழைக்க முடியும். இது எவ்வளவு தானே சிலாக்கியம் தெரியுமா? எவ்வளவு தானே சிலாக்கியம் இந்த பூமியிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமம் இல்லாதவர்கள், பாவம் இல்லாதவர்கள் அப்பா என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அவர் மடியிலே படுத்துக் கொள்ளுவார்கள், அவரோடு உறவாடுவார்கள், அவரோடு கூட நடப்பார்கள். இந்த அற்புதமான வாழ்க்கை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாளும் தன் மனதில் எதெல்லாம் பாவம்னு தோணுதோ, அக்கிரமம்னு தோணுதோ, அக்கிரமத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, அநியாயத்தை மன்னிங்க, எனக்கு வேண்டிய மூடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் தான் எனக்கு வேணும் ஆண்டவர், மூடு இருக்கிற உறவு தான் எனக்கு வேணும் ஆண்டவர். பாவம் வந்துட்டாவே உறவு கட்டாயிடும். உணர்ந்து ஞானம் உள்ளவங்க உணர்ந்து கொள்வாங்க. லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது, அந்த லைட்டு எரியுது, இந்த லைட்டு கட்டாயிட்டு. ஏன் கட்டானது? இதுக்கு வர வேண்டிய கரண்ட் ஒயர் இங்கே கட்டாயிடுச்சு. ஞானமுடைய உடனே பார்த்து எங்கேயோ கட்டாயிடுச்சு சொல்லி மறுபடியும் அந்த ஒயரை இணைச்சு மறுபடியும் லைட்டை எரிய வைப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல இருட்டு வந்துருது. ஏன்? தேவனோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருக்கு, கட்டிங் ஆயிடுச்சு. ஆனா அப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. எப்பொழுதும் தேவனோடு உறவு வைத்துக் கொண்டு அவரோடு கூட நடக்கும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டு ஆச்சரியமா இருக்கு. சிறைச்சாலையோ அதை குறித்தெல்லாம் அக்கறை இல்லை. அதாவது சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்நேகா அவரை அக்கினியில போட்டாங்க. அக்கினியில போட்டான்னா அவமானம் வந்தாலும் அதனால ஒரு பொருட்டு இல்லை. தேவன் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அந்த அக்கினி சூளையில 3 ஆளா தூக்கி நெருப்புல போட்டாங்க. அங்கே 4வது நபர் ஒருவர் உலாவினார் என்று வாசிக்கிறோம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில். அந்த ராஜா பிரமித்து அழுகுறான், பிரமித்து நிற்கிறான். இது என்ன? எப்பா இவங்களை பொசுக்கலான்னு பார்த்தேன், ஆனா 4வது ஆளும் ஒரு ஆள் உலாவுறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உலகம் சொல்லணும். ஒரு ஆள்னு பார்த்தா இவனோட ஒரு கூட்டம் இருக்குதே, இன்னொரு ஆள் இருக்கே, யாரு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறாருங்கிறத உலகம் அறிந்து கொள்ளணும், எதிரிகள் அறிந்து கொள்ளணும். இது நடந்தது. உதாரணமா யோசேப்பு, அவனை குழியில போட்டார்கள். நாம் கேட்டு சொன்னது போன வாரம் கேட்ட, குழியில போட்டார்கள், மறுபடியும் குழியில தூக்கினார்கள், எகிப்து கொண்டு போனார்கள். அங்கே பார்வோனுடைய வேலைக்காரன் போர்த்திபானுடைய வீட்டிலே அவனை விற்கிறார்கள். அங்கே போர்த்திபானுடைய மனைவி பொய் சாட்டுகிறாள். அவனை சிறைச்சாலையை கொண்டு போடுகிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஊரு குற்றச்சாட்டலாம், உலகம் குற்றச்சாட்டலாம், ஆனா அவன் தேவனோடு நடந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊரும் உலகம் உங்களை குற்றப்படுத்தலாம், பழிச்சாட்டலாம், ஆனா நம்முடைய மனசாட்சி சுத்தமுடையதாய் நாம் காற்றுக்கொள்ளணும். தேவனோடு ஐக்கியமுடையவளா இருக்கணும், அவர் நாம் ஒன்னா இருக்கணும். பார்க்கிறோம் ஆதியாகம் 39 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 39 அங்கே 22ஆம் வசனம் 3ஆம் வசனம் எல்லாம் பார்க்கிறோம். என்ன ஆச்சுனாக்கா, ஒரு காரியெல்லாம் நடக்குது.
ஆனா 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ம். அவன் காரி சுத்தி உள்ளவனானான். ம். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போதும். இப்போ அவனை கொண்டு போய் வித்துட்டாங்க. அவனை ஒருத்தன் வேலைக்கு வாங்கியிருக்கிறான். அவன் தொட்டது தொடங்குது, வச்சது விளங்குது. ஆனா அடிமைதான் அவன். ஆனா கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அருமையான சகோதரிமார்களே, நீங்க அடிமையா இருக்கலாம். இந்த பூமிக்குரிய எஜமான்களுக்கு, பூமிக்குரிய வேலைகளுக்கு அடிமையா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவர் இங்க பாக்குறோம், அந்த பார்வோனுடைய பிரதானியாகிய அந்த போர்த்திபானுடைய வீட்டுல அடிமையா தான் இருக்கிறான். ஆனா காரியம் என்னன்னா, கர்த்தர் இந்த யோசேப்போடு இருந்தார் என்று 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிக்கிறோம். இப்போ பொய் குற்றச்சாட்டி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா தேவன் விலகிட்டாரா? விலக மாட்டார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்லுவலானால் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணுமா? ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை நடத்திட்டாங்களேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுகணுமா? ஐயோ என்னை இப்படி நினைச்சுக்குவாங்களே, இவங்க இப்படி நினைச்சுக்குவாங்களே. பொய் குற்றச்சாட்டி, அது என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? தேசத்துல முக்கியமான மனைவியை போய் இவன் சீண்டுனான்னு சொல்லி குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு எப்படி போய் பரவி இருக்குங்கிறதெல்லாம் அவன் கற்பனை பண்ணி பார்ப்பேன். யாராவது புதுசா ஒரு ஆள் சிறைச்சாலைக்கு வந்தா இந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா அசாமியும் ஒண்ணு கண்டுபிடிக்கும். இவர் ஏன் வந்தாரு, இவர் என்ன தப்பு செஞ்சாரு, எதுக்காக தண்டனை இவர் அனுபவிக்கிறாருங்கிறது சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். பொய் குற்றச்சாட்டி வந்தவர்களும் தெரியும், உண்மையா குற்றச்சாட்டி வந்தவர்களும் தெரியும். இப்படி யோசேப்பு சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா வாசிக்கிறோம் 21ஆம் வசனம் வாசிங்க. 39, 21 ஆதியாகமம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். போர்த்திபானுடைய மனைவி குற்றப்படுத்தலாம். அங்க இருக்கிற நீதிபதி தவறா சட்டத்தை இயற்றி யோசேப்பின் மேலே சிறை தண்டனையை விதிக்கலாம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற நல்ல ஆண்டவரோ இந்த யோசேப்போடு இருந்தார். ஏன்னா தேவனோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறது, அவனுக்கு நல்ல உறவு இருக்கிறது. ஆனா இந்த பூமியின் நாட்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறைச்சலுதலோ முறுமுறுப்பு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. தேவன் உண்டா என்னோடு, தேவன் என்னோடு இருக்கிறாரா, அதை நிக்கரணப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களோடு தேவன் உண்டா? வாசிக்கிறோம். அடுத்தபடி 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அந்த போர்த்திபானுடைய வீட்டுல இருக்கும்போதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தொட்டது தொடங்கினது. இப்போ சிறைச்சாலையில் ஒன்னா போட்டாங்க. சிறைச்சாலையிலும் கர்த்தரனோடு இருக்கிறாரு. சுத்த மனசாட்சியோட அவன் தேவனை நேசிக்கிறான். எங்க போட்டாலும் அது துளுத்துரும். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனை உயிருள்ள மரம் எங்க போட்டாலும் துளுத்துரும். அதான் ஆண்டவர் சொல்லுவாங்க, இது பச்சை மரம், இந்த பச்சை மரம் நான் எனக்கு அழ வேண்டாம், நீங்க பட்ட மரமா இருக்கீங்க, உங்களுக்கு அழுங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொன்னார். இதே போல கர்த்தர் யாரோட இருக்கிறாங்களோ அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனோடு உறவு வைத்தவர். ஆனா என்னுடைய அக்கிரமம் வருமானா, என்னுடைய அநியாயம் வருமானா, அவருக்கும் எனக்கும் ஒரு பிளவு உண்டாகும். இங்க உட்கார்ந்து இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரும் நீங்க சோதித்து அறிய வேணும்னு உங்களை நான் வேண்டிக் கொள்றேன். தேவனோடு நடக்கிறீர்களா? தேவனுக்கு உங்களுக்கு நெருக்கி ஐக்கியம் இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? ஏதோ பக்கத்தில் இருக்கிற பேசுறது போல இருக்கா உங்களுடைய உறவு? சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் 100 மைலுக்கு அப்புறம், சில பேருக்கு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆண்டவர் அப்படி இல்லை. யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கு. பரலோகம் தூரமாலாம் இல்லை. மனம் திரும்புறவங்களுக்கு பரலோகம் சமீபமா இருக்கும், கிட்டக்க இருக்கும். கர்த்தர்
கர்த்தர் அவங்களோடு கூட இருப்பார். ஆனா நான் அக்கிரமக்காரனா இருக்கும்போது, நான் அநியாயக்காரனா இருக்கும்போது, இன்னும் என் நாக்கு அடக்கல, இன்னும் என் கண்கள்ல இச்சை அடக்கம் இல்லை, நான் ஆண்டவர் தூரமா இருப்பாங்க. நான் தூரமா ஆண்டவர் வைத்துக் கொள்ள விரும்பல. ஆண்டவர் எப்பொழுதுமே தாவீது சொல்றது மாதிரி என் வலது பக்கத்திலேயே இந்த ஆண்டவர் இருக்கணும். நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் தூரமா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. உங்களோடு கூட ஒரு சிங்கம் நடப்பது போல இந்த பூமியின் நாட்கள்ல நான் முந்தி சொன்னது போல நீ ஏழையாய் ஒதுக்கப்பட்டவளாய் தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம். ஆனால் யூதா கோத்திரத்தின் சிங்கம் உங்களோடு எப்பொழுது இருக்கணும். ஜாதிகள் கண்டு பயந்து நடுங்கணும், ஏ அப்பா என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த பூமியிலே அக்கிரமத்தை விட்டு ஒழித்தவர்களோ, நம்முடைய அநியாயத்தை விட்டவர்களோ, அவர்களோடு தேவன் எப்பொழுதுமே நடுச்சோர் இருக்காது. நடுச்சோர் எப்பொழுதும் தகர்க்கப்பட்டு அவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னை பரிசோதித்து அறியணும். திரும்பவும் நான் இந்த ஆதியாகம ஏசாயாவின் புத்தகத்தை மறுபடியும் 59 மறுபடியும் நான் திருப்ப விரும்புகிறேன். அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கிறது. நடுச்சுவர் ஒன்று உருவாகுது. இன்னொன்று அடுத்தபடி நான் பேசுறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஏன்? ஒரு நடுச்சுவர் வந்துருச்சு, பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறாங்க, ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியல, பெரிய சோறு உண்டாயிடுச்சு. ஆனா வாயை திறந்து, நடுப்புற சோறே இல்லைன்னா வாயை திறந்தா உடனே கேட்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் உடனே வாய் திறந்து கேட்பதற்கு முன்பதாக என்னுடைய பெருமூச்சை கூட அவர் கேட்கிறார். பார்க்கிறோம், இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன் என்று வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்தில். சில இடத்துல நம்ம வாயால சில காரியங்களை சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ண மூச்சிடும், பெருமூச்சிடும். ஆனா அங்க வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்து அவள் பெருமூச்சை தேவன் கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்திலே இருந்தாங்கன்னா நம்மளோட பெருமூச்சை உடனே ஆண்டவர் கேட்பாங்க. நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தையும் நம்முடைய இருதயத்தின் உண்டான இயக்கத்தையும் அவர் கேட்கிறவரா இருக்கார் நம்முடைய அப்பா. இன்னும் சில சமயத்தில் அவருடைய முகம் மறைக்குது. அவருடைய முகம் நமக்கு மறைக்குது. ஏன் அவருடைய முகம் மறைக்குது? நல்ல கனமான சவ பெருசா எலும்பிடுச்சு. இன்னும் யாரையும் மன்னிக்க முடியல, யாரையும் கொடுத்த குறை இன்னும் என் இருதயத்துல இருக்கு, என்ன ஒரு பொருட்டா எண்ணிட்டு இருக்கிறேன், என்ன ஒரு பெரிய ஆளா என் மனதில் வைத்திருக்கிறேன். பெரிய சுவர் எழும்பிடுச்சு அவருக்கும் எனக்கும். அவருடைய சத்தத்தையும் நான் கேட்க முடியல, என் சத்தத்தையும் அங்க போகல. அவர் முகத்தையும் நான் கேட்க முடியல, என் முகத்தையும் அவர் பார்க்க முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சு? பெரிய சுவர் எழும்பிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் நம்மளை நிதானித்து சோதித்து அறிந்து, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம் ஒருபோதும் உமக்கும் நடுப்புற ஒரு சுவர் உண்டாக்கிட வேண்டாம். சுவர் எழும்புதா, இடிக்கிறதுக்கு எப்பொழுதும் தயாராயிடும், எப்பொழுதும் தகர்த்து போட தயாராயிடும். ஏண்டா நான் அக்கிரம சிந்தையை கொண்டவனா இருந்தேன்னா தேவனுடைய ஜபத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள டெய்லி டிவோஷனல் செய்தியில இருக்கும். சங்கீதம் 66 நான் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 66 ஒரு வசனம், 18வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அவர் பக்கத்து ரூம்ல இருக்கலாம், ஆனா பக்கத்து ரூம்ல இருந்தும் கூட நான் கூப்பிட்டேன்னா அவருக்கு காதுல உழுவாது. ஏன்? என் சிந்தையில அக்கிரமம் இருக்குதே, இன்னும் விபச்சார சிந்தை இருக்குதே. யாருடைய மகனையோ, யாருடைய மகளையோ, யாருடைய மனைவியையோ என்ன சிந்தையில இருக்குதே, சிந்தையில இருக்குதே, இச்சை இருக்குதே இருதயத்துல. அப்படி அக்கிரம சிந்தை இருக்கும்போது என்னுடைய வேண்டுதல் அவர் கேட்பாரா? அவர் கேட்க மாட்டார். அக்கிரமங்கிற ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் என்னை சோதித்து ஆராய்ந்து அறிந்து, ஓ ஆண்டவரே அக்கிரம சிந்தை வேண்டாம் ஆண்டவர், எப்பொழுதும் உமக்கும் எனக்கும் ஒரு உறவு எனக்கு கொடுத்து வாசிக்கிறோம். தேவனோடு நடந்தான், 100 வருஷம் தேவனோடு நடந்தான். அதை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. தேவனோடு நடந்தான். நீங்களும் நானும் இந்த பூமியிலே
நான் முந்தி சொன்னது போல பணம் இருக்கோ, ஒருவேளை வியாதி இருக்கோ, வியாதி இருக்கும், டாக்டர் 6 மாசத்துல செத்து விடுவாருன்னு நம்மள சொல்லிட்டாங்களா, அதை குறித்தெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஆனா தேவன் என்னோடு இருக்கிறாரா, அவரோட நான் நடக்கிறேனா, அவரோட நான் பேசுறேனா, அவரோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கா? ஆனா அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானா நான் அவர் தரிசிக்க முடியாது. இன்னொன்னு அவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு காரியம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு மோசே ஒன்று சொல்லுவார். மோசே மூலமா ஆண்டவர் அந்த ஆரோனுக்கு ஒரு செய்தி சொல்றார். நீ இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவார். என்ன ஆசீர்வாதம்னு சொன்னாக்கா, நான் திருப்பிக் கொள்ளும் என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 22 27 வரைக்கும். பக்கம் 175வது பக்கம், பழைய ஏற்பாடு பக்கம் 175, என்னாகமும் 6வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிடுவார் கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லு என்று சொல்லி மோசே கிட்ட சொல்றாங்க. ஆண்டவர் வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கின்னு வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் மோசையை நோக்கி, என் ஜனத்தை இப்படி ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதினா, என் முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி, நீ சொல்றத நான் கேட்டு, நான் உன்னோடு நடந்து, உன்னோடு உறவாடி, இப்படி ஆசீர்வதி வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. ஒரே ஒரு தடவை கர்த்தர் என்னை பார்த்தாருன்னா, அந்த ஒரு தடவை என்னை பார்க்கிற பார்வைக்கு இந்த பூமியிலே 1000 தடவை நான் மறிக்க வேண்டிய நாள் மறிப்பேன். ஒரு மனுஷன் சொல்லுவார், அவர் பேரு எனக்கு வில்லியம் பூத்தா என்னன்னு தெரியல, பரலோகத்துக்கு போன ஒரு மனுஷனுடைய பெயர் வில்லியம் பூத்தா. அவரை குறித்து கேட்டிருக்கிறேன். அவர் எப்படியோ பரலோகத்துக்கு போறாராம். பரலோகத்துக்கு போனோடனே அந்த ஓரத்துல அவர் நிக்கிறாராம். அங்கே இயேசுவானவர் பவனி போறாங்களாம். அவரோடு சீஷர்லாம் நடந்து போறாங்களாம். போகும்போது இவர் ஓரத்தில் நின்று குற்ற உணர்வோடு நிற்கிறாராம். அந்த பரிசுத்தவான்களோடு இவர் சேர முடியலையாம், இந்த பிரசனத்தில் போக முடியலையாம். அவங்க ஒரே ஒரு தடவை என்னை நோக்கி பார்க்க மாட்டாங்களா சொல்லி அவருடைய ஏக்கமா. அவர் சொல்றாரு, அவர் என்னை ஒரு தடவை நோக்கி பார்க்கறதுக்கு 1000 முறை இந்த பூமியில சாகரான செத்து இருப்பேன். அவருடைய முக பிரசன்னம் அப்பேற்பட்டது, அவருடைய முக பிரசன்னம். ஆனா குற்ற உணர்வு இருக்கு என்ற இதயத்துல. அந்த கூட்டத்தோட நான் சேர முடியல, அவருடைய பிரசன்னத்துல நான் போக முடியல, அங்கே நான் ஒரு மூலையில இருக்கிறதா உணர்ந்தேன் நான் சொல்லி விழிச்சிட்டார். விழிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாராம், ஐயோ நான் இன்னும் சாகல, எனக்கு மீதி இன்னும் நாள் இருக்கு. ஆண்டவரே, இந்த பிரசன்ன முகப்பிரசன்ன ஒரே ஒரு வாழ்க்கைக்காக இந்த பூமியில எவ்வளவு அவமானமோ நிந்தையோ தவறாய் புரிந்து கொள்ளுதலோ அது எனக்கு பொருட்டு இல்லை ஐயா. உடைய முகப்பிரசனை என்னை நோக்கி பார்க்க, நீ என்னை நோக்கி பார்ப்பீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சங்கீதக்காரன் சொல்லுவான், அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய முகம் வெக்கப்படல, பிரகாசம் அடைந்தது. சும்மா கர்த்தரோடு பேசினா அவருடைய முகம் பிரகாசம். மோசே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவார் 40 நாள். அவரை பார்த்ததுனால இவருடைய முகம் பிரகாசிக்குது. நீங்கள் தேவனுடைய சமூகத்து முன்பாக முழங்கால் படிட்டு அவரை ஆராதிக்கப்படும் போது அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் போது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இந்த பூமியிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள்லாம்
என்னுடைய அக்கிரமம் தான் அவர் நான் பேசுறதை கேட்கக்கூடாது படிக்கும், அவருடைய முக தரிசனத்தை நான் அறியக்கூடாது படிக்கும். என்னுடைய அக்கிரமும் பாவம் தான் தடையே இருக்குமே தவிர, நான் முந்தி சொன்னது போல ஏழ்மையோ வறுமையோ தரித்திரமோ அது ஒருபோதும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கள் ராஜாவோடு நடக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவோடு கூட செல்லும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆச்சரியமான காரியம், அந்த எம்மாறு சீஷர்களோடு அவர் நடந்து போன ஒரு காரியம். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்கள் ஆண்டவர் சொல்றாங்க. மத்திய இந்த சுவிசேஷ புத்தகம் கடைசி அத்தியாயத்துல சொல்லுவார், கடைசி வசனம் அதை சொல்லுவோம். அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். மத்திய 28வது அதிகாரம், மத்திய 28:20, மத்திய 28 திருப்பிக் கொள்வோம். 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த முழு உலகம் ஒரு நாளைக்கு முடிய போகுது. இந்த நாடகம் ஒரு நாளைக்கு முடிய போகுது. நீங்க பழைய சகோதரமார்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நாடகம் பார்க்க நானும் போயிருக்கேன். விடிய விடிய கூத்து அடிப்பாங்க, விடிய விடிய ராஜா இருப்பாரு, கூத்து நடக்கும். விடிய போற நேரத்துல ஜனங்கள்லாம் கலைஞ்சிருவாங்க. அங்க போட்ட ராஜா அரண்மனை, ராஜா வேஷம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அது ஒரு நாளைக்கு முடிஞ்சிரும். இன்னைக்கு நான் பாக்குற இந்த உலகத்துடைய ஆட்டம் இருக்குல்ல, இந்த உலகத்தினுடைய ஆட்டம், இந்த ஆட்டம் முடிய போகுது. அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, இந்த உலகம் முடிய போகுது, ஆனா நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுதான் நல்ல செய்தி. யாரோட கூட இருப்ப? அக்கிரம சிந்தை வெறுக்கிறவர், தன் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர், சிந்த வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவன், அக்கிரம இருதயம் இல்லாதபடி தன் இருதயத்தை கழுவி கொள்ளுகிறவர், அவர்களோடு அவர் இருப்பார். உலகத்தின் முடிவரைந்தமும் சகல நாட்களும் அவமானம் வருதா, நிந்த வருதா, ஒருவேளை நம்மளுக்கு கேன்சர் வருதா, தவறாக புரிந்து கொள்ள வருதா, இல்லை எய்ட்ஸ் வருதா, விபத்து வருதா, எது வந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன். எப்போ ஆண்டவர் என்னை விட்டு விலகுவார்? நீங்களே சொல்லுங்களேன், எப்போ ஆண்டவர் என்னை விட்டு விலகுவார்? அக்கிரம சிந்தை கொள்ளும் போது, நான் பாவம் செய்யும் போது தேவன் என்னை விட்டு விலகுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே உட்கார்ந்துருக்க ஊருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எது வேணாலும் நம்மளை விட்டு போகட்டும், யாரு வேணாலும் போகட்டும், எது வேணாலும் போகட்டும், ஆனா தேவன் என்னை விட்டு ஒருபோதும் போகக்கூடாது. அதைத்தான் சொல்றார், இந்த முழு உலகமும் ஒன்று இல்லாமல் போயிடும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இன்னொன்று வாசிக்கிறோம், எபிரேயரின் புத்தகம் 13வது அதிகாரம். மனப்படமாய் நம்ம நிறைய சகோதரிமார்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், அருமையா சொல்லுவாங்க. எபிரேயரின் புத்தகம் 13வது அதிகாரம் 13:4-5. எபிரேயர் எபிரேயரின் புத்தகம் விவாகம் யாவருக்குள்ளும் அதுவா? அதுக்கு சம்பந்தம் இருக்குது. அதாவது 4 சம்பந்தம் இருக்கு, வாசிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாகமஞ்சம் அசூசி படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். வேசிக்கல்லன், விபச்சாரக்காரன் மனைவி இருக்கும்போது, தனக்கு புருஷன் இருக்கும்போது, அந்நிய புருஷனோடு, அந்நிய மனைவியோடு, அந்நியருடைய மகளோடு அந்தரங்கத்துல இருதயத்துல நான் காம இச்சை கொள்ளப்படும் போது, மோக இச்சைக்கு உட்படும் போது நான் யாரா மாறுறேன்? விபச்சாரன், வேசிக்கல்லன், வேசி கல்லன், கல்லன். அவளை தேவன் விட்டுட்டு தேடுவாரா? என்ன செய்வாராம் அவர்களை? அவரை விட்டுட்டு தேட மாட்டார். நான் பயப்படணும். அதை சம்பந்தப்படுத்தி தான் அடுத்த வசனம் வாசிங்க, 5:6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த முழு உலகம் பணத்தினாலதான் எல்லாம் முடியும்னு இந்த முட்டாள்தனமான உலகம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் என்ன தெரியுமா சொல்லணும்? என் தேவனால எல்லாம் கூடும். நீங்களும் நானும் என் வாயில் இருக்கிற ரிங்காரம் என்ன தெரியுமா? என் தேவனே உம்மால எல்லாம் கூடும். இன்னொன்னு, விசுவாசிக்கிறவங்கள எல்லாம் கூடும். என் தேவனே உம்மால எல்லாம் கூடும். பணம் இருக்கிறதுனால அல்ல. பணம் இருக்கிறது தப்பு இல்லை. உங்களுக்கு பணம் ஒரு அமௌண்ட்டை நீங்க பேங்க்ல வச்சிருக்கீங்க, பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கீங்க, அது பாவம் இல்லை. ஆனா பண ஆசை, பண ஆசை, பண ஆசை, அதான் இங்க சொல்லுது. பண ஆசை இல்லாதவளாய் நடந்து. உங்களுக்கு தேவன் ஒரு சில லட்சங்களை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நிலத்தை வித்துருக்கீங்க, ஒரு தோட்டத்தை வித்துருக்கீங்க, இல்லை ஒரு நகையை வித்துருக்கீங்க, ஏதோ ஒன்று வித்துருக்கீங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, இல்லை 40 லட்சமோ 50 லட்சம் ஏதோ அப்படி யாரும் இங்க இல்லை இருக்கு. ஆனா அந்த பணம் ஒருபோதும் பாவம் அல்ல. ஆனா பண ஆசை இல்லாதவளாய், பண ஆசை இல்லாதவளாய் நடந்து என்ன சொன்னா, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் 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 என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்க. கடந்த நாள்ல இந்த காளையார் கோயில் ஒரு மேரேஜுக்கு போனேன். போகும்போது சில மனுஷரை பார்த்தேன். சில பேர் பிடிச்சி காய்ப்பத்தா நடந்துட்டு போன நிகழ்ச்சியை 2-3 இது பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லைன்னா கால் இல்லை, அவங்களுக்கு. அதை பார்த்து நான் ஒரு புத்தியை கற்றுக்கொண்டேன். இப்போ இந்த மனுஷனுக்கு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தியா இருக்குமா? காலு கொடுத்தா போதும்னு இருப்பான். ஆனா காலு இருக்கிறவர்களுக்கு திருப்தி இல்லை. வண்டி வேணும், வாகனம் வேணும், புது வண்டி வேணும், திருப்தியோட இல்லை. இங்க வாசிக்கிறோம், உங்களுக்கு இருக்கிறவைகள், உங்களுக்கு என்ன இருக்கோ அது போதும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்கீங்களே ஐயா, உங்களுக்கு நன்றி. பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி. அந்த பர்த்திமை குருடனை பார்த்து என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்டாங்களே, ஆண்டவரே 5 வருஷத்துக்கு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தான்னா கொடுத்துருப்பாரு. ஆனா அவன் ஞானம் உடையவன. ஆண்டவரே பார்வையடையன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழ்ற நாட்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறவர்களே போதும், அதுல திருப்தி கொண்டவளா இருங்க. அப்படி இருந்தா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட மாட்டேன், நீ பயப்படாத. உற்றார், உறவினர், சொந்த பந்தம், ஈனம் உன்னை கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்ப கைவிடுவேன் தெரியுமா? அக்கிரம சிந்த கொள்ளும் போது, உன் இருதயத்துல அநியாயம் கொள்ளும் போது, யாரே ஒருத்தர் மன்னிக்கப்படாம நீ இருக்கும்போது உனக்கும் எனக்கும் என்ன வந்துடும்? நடுப்புற சோறு வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் தேவனோடு கூட நடந்து தேவனோடு உறவாடி வாழ்ற வாழ்க்கை இருக்க, அது ஆச்சரியமா அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில எங்க இருந்தாலும், பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அநேக தடவை நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வீடு உம்முடையதான் ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை ஆண்டவரே, எனக்கு வாடகை இல்லாம குடியிருக்க இந்த வீட்டுக்கு கொடுத்துறீங்க, அவ்வளவுதான். ஆனா எதுக்கு நான் உரிமையாளர் இல்லை ஆண்டவரே? வானத்துக்கு பூமிக்கு நீ தான் உரிமையாளர். ஆனா நான் உம்மோடு நீ என்னோடு உறவாடுகிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அருமையான ஆண்டவரே, இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் நமக்கு வேண்டியெல்லாம் அவர் நம்மோடு என்னை கைவிடாத ஒரு வாழ்க்கை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசுவை பார்த்து சொல்லுவார் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கார், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடப்ப, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால். பயப்படாத, கலங்காத, திகையாத. நீ எத்தனையோ வருஷம் சந்திக்க வேண்டியிருக்கும், ஆனா பயப்படாத, ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய அக்கிரமும் அநியாயம் எப்பொழுதெல்லாம் சிலுவையிலே அங்கே துளைக்கப்பட்டது, சிலுவையிலே அங்கே தகர்க்கப்பட்டது, பாவம் அங்கே ஒன்றும் இல்லாமல் போனது. அதிமித்தம் பிதாவை, அப்பாவை நோக்கி அப்பா என்று கூப்பிடும்படியான உரிமையை பெற்ற ஜனங்கள் நீங்களும் நானும். வருகிற நாட்கள் எல்லாம் அவரோடு ஒரு உறவும் அவரோடு ஒரு ஐக்கியம் உடையவர்களாய் இந்த பூமியிலே பெற்ற ஜனங்களாய் இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். நம்ம சோதித்து அறிவோம், நான் தேவனோடு நடக்கிறேனா, தேவனோடு நான் நடக்கிறேனாங்கிறதை பரிசோதித்து பார்ப்போம். ஆமென்.
ஆண்டவர் பேசிய ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல ஆண்டவருக்கும் நமக்கும் எது அவருடைய முகத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நாம் கேட்டோம். ஆம், நம்முடைய ஜெபத்துக்கு அவருடைய செவி மந்தமாக இருப்பது என்ன காரணம்னா, நாம் ஏசாயாவில் கேட்டது போல 59:1 நாம் கேட்டது போல, இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகமில்லை. ஆண்டவருடைய கை குறுகினதெல்லாம் இல்லை. அவருடைய கை பராக்கிரம கை, பலத்த கரம். அவருடைய கை நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடிய வல்லமை பொருந்தின கரம். அதே மாதிரி அவருடைய கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமும் ஆகலை. ஆனால் அப்படி இருக்கிற ஆண்டவருடைய அந்த வல்லமையுள்ள கரத்தையும் அந்த காதையும் ஒன்று கட்டி போடுனா அது எதுனா, அவருக்கு இடையில் வரக்கூடிய நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே. அதை தான் 2 நான் வாசித்தோம். பிரதர் சொன்னாங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்குது. அவருடைய முகத்தை மறைக்குது. அவரை காணக்கூடாதபடி, அவரிடத்தில் நெருங்கி போகக்கூடாதபடி நம்முடைய அக்கிரமமே அவருடைய வல்லமையுள்ள கரத்தை கட்டி போடுது. அவர் முகத்தை காணாதபடி ஒரு திரை போல வருது. அங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 3 சொல்கிறார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய அக்கிரமம் எப்படி கரைப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அடுத்தபடி 13 நான் வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி. ஆண்டவர் சொல்றார், அவங்களுடைய பாவத்தை சென்சிட்டிவாக அவர் உணர்த்துறார். நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி வாயில் பொய் பேசி. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பேசும்போதெல்லாம் கவனமாக பேசணும். மிஞ்சி பேசுறது, கூட்டி பேசுறது, பொய்யை சர்வசாதாரணமாக பேசுறது. ஆண்டவரே, அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது தேவனுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தடை, ஒரு சுவர். நம்ம பேசுகிறத ரொம்ப கவனமாக பேசணும். ஆண்டவரே, அப்படி இருக்கக்கூடாதப்பா. பொய் பேசுறது, துரோகம் பண்ணுறது, இப்படி பேசி எங்களை தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போயிற்று. ஆண்டவர் சொல்றார், அந்த இருதயத்தில் உண்டான எல்லா அவநிலையும் அவங்க சொல்றாங்க. அப்படி இருந்து அவங்க உணரல. சத்தியம் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். ஆண்டவரே பார்த்து விசனம் உள்ளவரானார். ஆண்டவர் பார்க்கிறார், யதார்த்தம் இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் தள்ளன்று போயிட்டு, பொல்லாப்பு விட்டு விலகிறவன் ஒருத்தனும் இல்லை. தன் நிலைமை உணர்ந்து, தன்னுடைய உள்மனதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய, தன்னை சரி செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரே விசனமானாராம். இப்படி நம்ம இருக்க வேணாம். நம்மளை பார்த்து ஆண்டவர் விசனப்பட வேணாம். ஆண்டவரே, என்னை படித்தது நிமித்தம் நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நீங்கள் விசனப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்னை நிதானித்து பார்க்கணும் ஆண்டவரே. உமக்கு விரோதமான தடை ஏதாவது இருக்கா?
ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா, உம்முடைய முகத்தை காணக்கூடாதபடி மறக்கக்கூடிய பாவம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து ஆண்டவர் இடத்துல நம்ம கிட்டி சேரணும். நான் அங்கே வாசிக்கிறோம், ஒருவனும் இல்லை என்று கண்டு. இது ஆச்சரியமான வார்த்தை. நம்மளை இன்னொன்று என்னென்னா, நம்மளை உணர்த்தக்கூடிய வார்த்தை. நாம் இந்த வார்த்தையில் நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய வார்த்தை என்னென்னா, ஒருவனும் இல்லை என்று கண்டு அப்படின்னா ஒருவனும் உணரலை, ஒருவனும் மனம் திரும்பலை. வார்த்தை கேட்குறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆனால் ஒருவனும் இல்லை என்று கண்டு. ஆண்டவர் பார்க்குறார், எல்லாரையும் பார்க்குறார். நம்ம சபை கூடி வருகிற நம்மையும் அவர் பார்க்குறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். துதியின் வேலை கேட்டது போல் அவர்கள் கேட்குறாங்க, ஆனால் கேட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. அவங்க அதுக்கு செவி கொடுக்கறது இல்லை. நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனும் இல்லை அப்படின்னா, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திட்டனோ, நான் பேசின வார்த்தை உங்களை துக்கப்படுத்திட்டனோ, நான் செஞ்சது துக்கமாயிட்டோ, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே நான் உணர்வு அடைகிறேன், சபையில் வார்த்தை வருது, உமது சத்தியத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீங்க, தாசர்கள் மூலமாக எனக்கு உணர்த்துறீங்க, ஆண்டவரே நான் அப்படி இருக்க, ஆண்டவரே நான் உணர்வு அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அங்கே வாசிக்கிறோம், ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அவர் ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டு ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குது. உண்மையாலுமே அவருடைய நீதி நம்மளை தான் தாங்கணும். நமக்கு தான் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நம்ம யதார்த்தமாய் அவரிடத்தில் போகும்போது, ஆண்டவரே என் நிலைமை இப்படி தான் இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தயவு பாராட்டுங்க, ஒரு நல்ல புருஷனாய், ஒரு நல்ல சகோதரனாய் ஆண்டவரே நான் இருப்பதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம் தேவை உணர்ந்து அவரிடத்தில் போகும்போது அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, ரட்சிப்பை கொடுக்குறார், தயவை கொடுக்குறார், இரக்கத்தை கொடுக்குறார். நம்ம கேட்டோமே அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய முக பிரசன்னத்தை நமக்கு தராங்க. அந்த மோசையை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னத்தை உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் உணரும்போது ஆண்டவரிடத்தில் வர்றோம். இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பெறாத பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்கள் பெறாத மோசே, ஆரோன், இன்னும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தானியேல், இன்னும் எத்தனையோ பேர் பெற்றுக்கொள்ளாத அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவன் தேவாலயத்துக்கு போகணுன்னா அல்லது தேவனை தரிசிக்கணும்னா என்ன செய்யணும்னா, பலி செலுத்தணும். பலி செலுத்திட்டு தான் உள்ளே போகலாம். பலி செலுத்துறது எப்படின்னா, அவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் முதல்ல பலி செலுத்தணும். அந்த மோசேய இடத்துல ஆண்டவர் சொல்வார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் நம் சுருக்கமாக நம்ம வேகமாக வாசிப்போம். லேவியராகமம் 16:3 பக்கம் 147ஆம் பக்கம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். ஒருத்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா, அவர் ஒரு காளையை தெரிந்து கொள்ளணும். அந்த காளையை தெரிந்து கொண்டு அதை பலி செலுத்தி தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அவன் பலி செலுத்தி தான் உள்ள பிரவேசிக்கணும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 6ல் நான் வாசிக்கிறோம். பின்பு ஆரோன், 6 வாசிங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போகக்காடா
காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்காக என்று ஒரு சீட்டும் போடப்பட்டு, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி, போக கடா விடப்பட்ட சீட்டு விழுந்த போக கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும், அதை போக கடா வனாந்தரத்திலே போக விடவும், கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடு நிறுத்தி. போதும். நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஆரோன் தன்னுடைய ஒரு காளையை தெரிந்து கொண்டு தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பலி செலுத்தணும். அடுத்தது 2 ஆட்டுக்கடாக்கள் இருக்கும். அந்த ஆட்டுக்கடாக்கள் எதுக்குன்னா, அது 2 தெரிஞ்சுக்கணும். அந்த 2ல் 1 சீட்டு போடணும். இது எது பலிக்கு? ஒன்று பாளையத்துக்கு புறம்பே போகணும். அந்த பாளையத்துக்கு புறம்பே எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்றை பலி செலுத்தி ஜனங்களுடைய பாவத்துக்காக அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே போய் தெளித்து அங்கே பிரார்த்தனை இருப்பாங்க. இன்னொன்று, எல்லாருடைய பாவத்தையும் அந்த கடா மேலே செலுத்தி அதை என்ன செய்வாங்கன்னா தனியாக வனாந்தரத்தில் அனுப்பிட்டுருவாங்க. இப்படி எல்லாம் தான் ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தியானது. இப்படி தான் அவங்க செஞ்சாங்க. யாரும் நேராக பிதாவை தொழுது கொள்ள முடியாது. யாரும் நேராக அங்கே தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது. இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த தலத்துக்கு தேவனுடைய இடத்துக்கு எப்படி போனாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் போக முடியும். அது யாருன்னா அந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். எபிரேயர் 6 நான் வாசிக்கிறோம், 2 திரைச்சீலை இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அந்த வாசிப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9. எபிரேயர் 9. எபிரேயர் 9 6வது வசனம். எபிரேயர் 9:6. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பாங்க. முதலாம் கூடாரத்துல நித்தமும் பிரவேசிப்பாங்களாம். ஆனால் 2ஆம் கூடாரத்துல 7வது வசனம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை காலில் சங்கிலி கட்டியிருக்கும். அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பான். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் உள்ளே பிரவேசிப்பான். இப்படி தான் பிரமாணங்கள் இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை நேசித்தது நிமித்தம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தம் அவர் என்ன செய்தார்னா சிலுவைகளை மரித்தார். அந்த தேவாலயத்தில் இருந்து அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அப்படியே 2ஆக கிழிந்தது. அந்த திரையினுடைய மொத்தம் எப்படி இருக்குன்னா 70 அடி இருக்குமா. 170 பேர் சேர்ந்து அந்த திரையை தூக்குனா கூட தூக்க முடியாதான். அப்படிப்பட்ட அந்த திரைச்சீலையை அவர் 2ஆக கிழித்தார். அது எதுக்குன்னா, நான் உள்ளே பிரவேசிப்பதற்கு, பிதாவை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படி, அவரை நேசிக்கும்படி, அவரிடத்தில் பிரவேசித்து அவரை நான் தொழுது கொள்ளும்படி அப்படி செய்தார். இந்த புனியமான காரியங்களை, இந்த புகழை, இந்த ஆச்சரியமான வழியை நான் எப்படி விவரிப்பது? நம்ம அதை எப்படி அறிந்து கொள்வது? ஆகையால் அந்த இயேசுவிடத்தில் நாம் கூடி வரும்போதெல்லாம், நாம் முழங்கால் படியிடும் போதெல்லாம், அப்பா பிதாவே, நம்மை நேசிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு தகுதியில்லாத மனுஷன் ஆண்டவரே, உம்மை சேவிப்பதற்கு நான் தகுதியில்லாதவன் ஆண்டவரே, நீரோ என்னை பலியாக உம்மை ஒப்பு கொடுத்து பலி செலுத்தி என்னை பிதாவிடத்தில் சேரும்படி செய்தீங்க ஆண்டவரே. நான் பிதாவே பார்க்கும்படி, அவரை சேவிக்கும்படி நீங்கள் எனக்கு இரக்கம் செஞ்சீங்க. அந்த நடுச்சுவரை நான் வாசித்தோமே, அந்த நடுச்சுவரை தகர்த்து நம்ம எல்லாரும் பிரவேசிக்கும்படி, எல்லாரும் ஒப்புரவாகும்படி, எல்லாரும் அவரை சேவிக்கும்படி, அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படி அவர் நமக்கு மத்திஸ்தராய் ஆனார், பிரதான ஆசாரியராக ஆனார். நம்ம இதையெல்லாம் நினைக்கும் போது, அவர் சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நீர் பாக்கியமான காரியத்தை என் வாழ்க்கையில்
செஞ்சிட்ருக்கீங்க ஆண்டவரே. இது வாழ்நாள் பூரா நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே. வாழ்நாள் பூரா உம்முடைய பாதத்தை நான் பிடிச்சு, சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாதத்தை தொட்டு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரியத்தில் கிராமத்தில். ஆனால் நமக்கு இந்த செய்த இந்த புண்ணியத்துக்கு நம் நித்தமும் அவருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அவரை பிடித்துக்கணும். அவர் நமக்கு பிரதான ஆசாரியர். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் துதியின் வேளையில் கேட்டோம், ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையை தீர்ப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய மாம்சம் இயற்கையிலேயே பாவம் செய்வதற்கு ரொம்ப தீவிரம் கொண்டது. ஆனால் அதிலிருந்து நமக்கு மீண்டு வர வேண்டுமானால் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னா மோசேயுடைய காலகட்டங்களில் மோசேகிட்ட நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். கட்டளைகளை 10 கட்டளைகள் பார்த்தோம்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, திருடா, இப்படிலாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய புதிய உடன்படிக்கையின் காலகட்டங்களில் பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு அட்வான்ஸாகவே வேத வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு முன்னோடியாக ஆண்டவரே அவர் வாழ்ந்து தான் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னாருங்க. இங்கே கோபம் நம்முடைய இதயத்தில் இருக்கும். ஆனால் நாம் கொலை செய்ய மாட்டோம். கொலை செய்யாமல் இருக்கிறது வரைக்கும் தப்பு கிடையாது. ஆனால் கோபம் தான் கொலைக்கு மூல காரணம். பழைய ஏற்பாட்டினுடைய தரத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த தரம் மிகவும் மேலானதாக இருக்குது. மூடனே அப்படின்னு சொன்னாவே போதும், நாம் எரிநகரத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம் அப்படின்னு தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் எக்கச்சக்கமான வார்த்தைகளை பாவத்தை குறித்து சீரியஸாக அவர் கண்டித்து உணர்த்திருக்கிறார். அவர் உன் வலது கண் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாய் நீ ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் பிரவேசிப்பது நலமாக இருக்கும்னு இருக்குது. அதே போல் உன்னுடைய கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுன்னு சொல்கிறாங்க. யாராவது காலை போய் வெட்டுவாங்களா? எத்தனையோ பேர் கேட்டோம், கால் இல்லாத ஒரு மனுஷன் எப்படியாய் தனக்கு கால் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு ஈடாக எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதை ஈடாக எண்ண மாட்டான். ஆனால் தேவன் நம்மை ஆரோக்கியமாக நல்ல கண்ணுள்ளவர்களாய், காடு உள்ளவர்களாய், கேட்கக்கூடிய காது உடையவர்களாய், உணர்வுடையவர்களாய், ஒரு வியாதியும் இல்லாமல் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய அவயங்களை, பவுல் சொல்வார், நம்முடைய அவயங்களை ஜீவபடியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டுக் கொள்கிறேன்னு நான் கடந்த நாட்களில் யோசித்தேன். நான் காலவில் கேட்டோம்ல, ரட்சிப்பு, பாவத்தில் புறையோடி போன மாம்சத்தில் குடியிருக்கிறோம். நான் சபைக்கு வந்து நாம் ஏராளமான வருடங்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இவ்வளவு நாட்கள் என்னிடத்துல கோபம் இருந்தது. இவ்வளவு நாட்கள் மற்றவங்களை குற்றப்படுத்துகிற ஸ்பிரிட் இருக்குது. இவ்வளவு நாட்கள் நான் யாரையும் மன்னிக்க முடியாத சுபாவம் இருந்தது. என்னிடத்துல முறுமுறுப்பு இருக்குது, என்னிடத்துல கசப்பு இருக்குது, என்னிடத்துல இருதயத்தில் மற்றவர்களை குறித்தான அசுத்தமான சிந்தை இருக்குது. இதை குறித்த ஒரு துயரம். அதுதான் அங்கே சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கண்டிப்பாக நமக்கு ஒரு தண்டனை இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். எரிநகரம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய நரகத்தினுடைய உக்கிரத்தை நாம் பார்த்தோமானால் நம்முடைய எதிராளி கூட அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் நினைப்போமாம். அவ்வளவு குடிதான ஒரு இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கு. ஆனால் அது குறித்து கவலையே இல்லாமல் வாரந்தோறும் சபைக்கு வர்றோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம். அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணது மாதிரி, கிளிப்பிள்ளை சொல்கிறது மாதிரி கேட்குற வார்த்தையை அப்படியே ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்கு போடுறோம், பழைய தோலை எடுத்து போட்டுக்கிறோம்.
எப்பொழுதும் போல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வே இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும்? தேவன் இன்னைக்கு திட்டமாய் பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவரீர் அக்கிரம சிந்தை என்னிடத்தில் இருக்குமானால் அவர் என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டார். என்னிடத்துல கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் ஏராளமாக இருக்குது. ஆனால் நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அப்படியே தொடச்சிக்கிறோம். அப்படியே பிசாசானவன் சரிதான்னு சொல்லிட்டு அதை குறித்து அக்கறை இல்லாமல் நம்ம விட்டுடுறான். அதனால் பாவத்தோடைய பாவத்தை கூட்டுகிறவர்களாக இருக்கிறோம். கசப்பு, வேதம் சொல்கிறது, ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி ஒருவரையும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள்னு இருக்குது. இப்படி ஏராளமான வார்த்தைகளால் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் அதனுடைய பலன் என்ன? எதில் தேறியிருக்கிறோம்? என்னுடைய கோபம் வருகிறது, கோபத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை மற்றவர்களை குறை சொல்கிறதுலேருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை முறுமுறுக்கிறதுலேருந்து இது பாவம் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை என்னுடைய கண்களின் இச்சை? யோபு சொல்லுவார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவனுடைய மனுஷன், என் கண்களுடைய உடன்படிக்கை பண்ணினான் ஒரு ஸ்திரீயின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படின்னு. அப்பொழுதே அவர் பாவத்தை குறித்து உணர்வுள்ளவதாக இருந்தார். நாம் கேட்டோம் யோசேப்பினுடைய சரித்திரத்தை குறித்து. பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த உலகத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பெரிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கி மாட மாளிகைகள், எவ்வளோ வாழ்க்கையில் சம்பாதிச்சவங்கெல்லாம் அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அவங்க ரட்சிப்படையில் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையை கண்டுகொள்ளவே இல்லை, தெரியல. ஆனால் நாம் பாக்கியசாலி பிரியமானவர்களே. அந்த ஏழை லாசரு அந்த தெருவில் கடந்தார். ஆனால் ஐஸ்வர்யவானுக்கோ ஒரு நல்ல வீடு இருந்தது, எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் அந்த லாசர் அந்த அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளையாவது, அந்த சின்ன சின்ன அப்பத்துண்டுகளையாவது தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் இருக்கு. ஆனால் நாய்கள் வந்து அவனை நக்கிட்டு இருக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குங்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல. ஆனால் நான் தேவனுக்கு பயப்படுகிறோமா? தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நான் தேவனோடு நடக்கிறேனா? அப்போ யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்வார், அந்த போத்திபாருடைய மனைவி அவனை கட்டாயப்படுத்தும் பொழுது அவர் ஒரு முடிவெடுப்பார், இவ்வளவு பெரிதான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படி அப்படின்னு. அங்கே அவனுக்கு அவனுடைய இச்சையை விட பாவம், தேவன் பெரியவராக இருந்தார். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய லஸ்ட், அதாவது எப்படியாவது மாம்சத்தினுடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காதபடி என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு காரியம் இருந்தது. அதனால் அவர் பாவத்தை பெரிதாய் பார்த்தார். இவ்வளவு பெரிதான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படின்னு சொல்லி அவர் தேவனை பெரிதாய் பார்த்தார். ஆனால் அதனுடைய விளைவு கிடைத்த பரிசு என்னடான்னா சிறைச்சாலை. அதை பற்றி பரவாயில்ல, சிறைச்சாலையிலையும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைத்ததுன்னு நாம் வாசிக்கிறோம். நாம் பாவத்துக்கு உடன்படாமல் மட்டும் நாம் தேவனுக்கு இந்த உலகத்தில், முழு உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் இந்த உலகத்தில் உம்மை போல ஒரு வாழ்க்கை நான் வாழ தீர்மானிக்கப் போகிறேன் என்று சொல்லி நாம் தீர்மானிப்போமானால், நாம் கேட்டதும் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்கு கையளித்திருக்கிறார். காலையில் வரும்பொழுது கூட நான் ஆண்டவர் என்னோடு பேசுனாங்க. காலையில் சமையலுக்கு ஒரு சில வாரங்களாக தான் வர்றோம். அப்போ வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் என்னோட ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். அதாவது, உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். உங்களுடைய பிதா எப்படி இருக்கிறார்? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படி இருக்கும்பொழுது நாம் எதை செய்தாலும், பிரதர் தான் சொல்லுவாங்க, நான் எப்போவும் சொன்ன வார்த்தை தான், ஒரு சில வார்த்தைகளை நான் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குவேன். ஒரு வழக்கமாக பிடிச்சி கூட்டுறதா இருந்தாலும் அதில் நாம் தான் இதாக இருக்கணும்னு சொல்லி, ஒரு சின்ன வேலை செய்தால் கூட அதை முழு கவனத்தோடும் அதை பயத்தோடும் அதை திறம்பட செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு.
அப்போ நம்ம வரும்பொழுது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்குது. நாம் சபைக்கு வருகிறோம். சபைக்கு வரும்பொழுது நாம் எப்படி வர வேண்டியது இருக்குது? ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க, எனக்காக வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பேசினா கூட அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கும். நானே பார்த்துருக்கேன். ஒரு சில விஷயங்களில் நான் ஆரம்ப நாட்களில் சபைக்கு வரும்பொழுது ஒரு சில பேர் பேசும்பொழுது பார்த்தோன்னா நான் அவங்க பேசுகிறதே கேட்கவே மாட்டேன். பிரபாகர் பேசுகிறாங்களா இல்லை பிரதர் பேசுகிறாங்களா, இந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் கூர்மையாக இருப்பேன். ஆனால் அவங்க பேசின ஒரு வார்த்தையை கூட விட மாட்டேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன், மனப்பாடம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவர் எந்த மனுஷனை கொண்டும் உங்களுடைய வார்த்தைகளை பேச முடியும், அதை எனக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பசியோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அது ஒரு கஞ்சி கூட அவனுக்கு ஒரு நல்ல பலமான ஆகாரமாக தான் இருக்கும். அது சந்தோஷமாக இருப்பான், நன்றி உள்ளவனாக இருப்பான். அதனால் பிரியமானவர்களே, நாம் சபைக்கு வரும்பொழுது பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் நான் மற்றவர்களை ஈக்குவல் பண்ணி பார்க்காம, அந்த ஆயக்காரன் எப்படி அவன் ஜெபித்தானோ, அந்த பரிசேயன் நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்லாம் பேசினான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆவியுடையவனாக தான் தேவாலயத்துக்கு வந்தான். நாமும் அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாய் நாம் வருவோமானால் கண்டிப்பாய் அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் திரும்பி போனான். அதேபோல் தேவன் உணர்த்தப்பட்டவர்களாய் நாம் சபை கூடுவதற்கும் ஒரு அர்த்தமுள்ள காரியமாக இருக்கும். நல்ல பிரியமானவர்களே, வரப்போகின்ற நாட்களில் தேவன் நம்மை ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து, இது எந்த இடம்? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா எதுக்கு போகிறோம்? அங்கே நம்முடைய வியாதி சுஸ்தமாகணும்னு சொல்லி தான் போகிறோம். யாராவது ஆஸ்பத்திரிக்கு போய் சுற்றி இருக்கிறவங்களாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்களா? இல்லை. அதே போல் நாம் தேவனுடைய சபைக்கு வர்றோம். நான் கழுவப்படணும் ஆண்டவரே, என்னுடைய பாவம் நீக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் மனம் திரும்பணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிறது முடிய சித்தமே இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவாங்க, இவ்விதமாய் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு எப்படி இருக்கணும்? ஆமாம், இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இடத்துல பிரகாசிக்க கடவுதுன்னு இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாய், ஒரு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் வாழும்படி தான் சபையில் நமக்கு சகோதரர்கள் புத்தி சொல்கிறாங்க. நாம் அதுக்காக தான் வர்றோம். ஆனால் வரப்போகிற நாட்களில் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது அவர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் பக்கம் 147. ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கலாம். பக்கம் 147. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிய உரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாய் யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்போது அவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருக்கிற சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நான் அப்படி தான் யோசித்து பார்த்தேன். அவர் எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவினார். அப்பொழுது யூதாசும் தன்னுடைய கால்களை நீட்டியிருப்பார். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது அவரிடத்தில் ஒரு சிந்தை வந்திருக்கும். மற்றவர்களுடைய கால்களை கழுவினது போல யூதாசுடைய காலை அவர் கழுவியிருப்பாரா? ஆனால் அவர் கழுவினார். அவர் அணர்ந்து பார்த்திருப்பார். எல்லாருடைய கால்களை கழுவினதை விட
அவர் இன்னும் அதிகமாய் தான் அவர் சுத்தமாய் கழுவியிருப்பார். பிரியமானவர்களே, நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நான் எந்த வேலையை நான் இதை, அதாவது இந்த வார்த்தை என்ன காலையிலேயே ஆண்டவர் என்னோட பேசுனாங்க. இந்த வார்த்தைகளை நான் மற்றவர்களுக்காக அல்ல, எனக்கு தானே எடுத்திருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வேலையில் ஒரு பூரணம் இல்லாதவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சில பேரிடத்தில் நான் ஒரு விதமான அன்பை காண்பிக்கிறேன், மற்றவரிடத்தில் நான் என்னுடைய அன்பு, என்னுடைய காரியங்களில் என்ன வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா எனக்கு நான் குடியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்கு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நிறைய காரியங்கள் நான் சகிக்கும்படி இருக்கும். அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சூழ்நிலைகள், இன்னும் அங்கங்கே என்னுடன் உடன் பிறந்த மனிதர்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா நாம் நேர்த்தியான ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. அப்போ அவங்கள்ட்டெல்லாம் பழகிற விதம் வந்து, ஆண்டவரே நான் உம்மை போல ஒரு குணாதிசயம் உடையவனாக இருக்க முடியவில்லையே, எனக்கு தேவனுடைய அன்பு என்னுடைய இதயத்தில் நான் ஊற்றப்படாத பட்சத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இல்லாத பட்சத்தில் நான் உம்மை பிரதிபலிக்க முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி நான் தேவனுக்கு முன்பாக நான் அதை அறிக்கையிட்டிருக்கிறேன். நாம் கேட்டோம், சாத்ராக் பேசும்பொழுது கூட பேதுருனுடைய மனம் திரும்புதல், யூதாசனுடைய காரியம், அவன் மனம் கசந்து பேதுரு அழுதான். அதனால தான் ஆண்டவர் அவனை என் சபையை இந்த மலை இந்த கல்லின் மேல் கட்டுவேன்னு சொன்னார். அதை போல் பாவத்தை குறித்து ஒரு உணர்வு, ஒரு மனம் கசந்து அவன் அழத் தொடங்கினான்னு தான் இருக்குது. அவன் எப்பொழுது நிறுத்தினான்னு தெரியாது பிரியமானவர்களே. அதனால் நாம் ஏதோ வந்த வண்ணமாய் போகாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தான் தேவன் விரும்புகிறார். என்னுடைய பாவத்தை குறித்து, என்னுடைய அக்கிரமத்தை குறித்து, என்னுடைய கீழ்ப்படியாமை குறித்து, ஆண்டவரே என்னுடைய விதுவிதுப்பு நிலைமையை குறித்து, நான் அனலாக இல்லாததை குறித்து நான் தேவனிடத்தில் மனம் கசந்து அழும்பொழுது தான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். அப்படியே வரப்போகின்ற நாட்களில் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அவர் அப்படியாய் மாற்றுவாராக. ஆமாம், நாம் எழுந்திருக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காயும் துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளுக்காயும் துதிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்காயும் துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய மிக பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, கர்த்தர் மோசையோடு பேசினது போல பேசின போது அவருடைய முகம் பிரகாசித்தது ஆண்டவரே. மற்றவர்கள் அவரை பார்க்கக்கூடாத அளவுக்கு அவருடைய முகம் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீரே பிரசன்னராக இரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எதை இழந்தாலும் மூடிருக்கிற ஐக்கியத்தை மட்டும் நாங்கள் இழக்க வேண்டாம். கேட்டது போல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே உடைய பிரசன்னம் அவனிடத்தில் இருந்தது ஆண்டவரே. அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைத்தது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டது போல ஆண்டவரே, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உமக்கும் தேவனுக்கு முன்பாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று கேட்டோமே. தேவரீர் அக்கிரம சிந்தை இடத்தில் இருக்குமானால் நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டீர் ஆண்டவரே. எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜபித்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை கூடுதலுக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே வந்து பேசின ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட தேவையோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே பசியோடும் கணரோடும் ஏக்கத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அவர்களை உடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றிப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.